அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், மார்க்கத்திற்காக நல்ல கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பிய நல்ல அறிஞர் பெருமக்கள், ஜும்மாவுடைய சரியான நேரத்தில் வந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். நாம் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற துஆவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்கிறது. என்ன கூட்டங்கள்னால் என்ன என்றால், கடவுளை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் கடவுளுக்கென்று ஒரு இலக்கணத்தை வகுத்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைத்து ஒவ்வொரு சாராரும் அவர்கள் பக்கம் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிற சூழ்நிலை உலகம் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த இந்தியாவில் எல்லா மதத்தினர்களும் சேர்ந்து வாழுகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. மதங்கள் என்ற பெயரில் மனிதர்கள் அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கொள்கைகள் அதிகமாக நம் இந்தியாவில் இருக்கிறது. அது என்ன, மதங்கள் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. முதல்ல அதை விளங்கிக்கணும். நம்ம மதம் என்று சொன்னால் ஒன்றை குறித்து ஒரு தனி மனிதன் கற்பனை செய்து
தான் சரி கண்ட அந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே பரப்புதல், இதற்கு பேர் தான் மதம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவன் சிந்திச்சிருப்பான், சிந்தித்து அவன் சரி கண்டிருப்பான், அவனுடைய மைண்டில் சரி கண்டு நாம் சரி கொண்ட இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்லி பார்ப்போம். அப்படி சொல்லி பார்க்கும்போது நம் பின்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு, அதற்கென்று ஒரு ப்ராஜெக்ட் அமைத்து கொண்டு, அதற்கொன்று ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொண்டு அதன் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுக்கு பேர் தான் மதம். மார்க்கம்னா என்ன என்றால், மார்க்கத்திற்கும் மதத்துக்குமான ஒரே வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை மனிதன் கற்பனை செய்ய முடியாது. மார்க்கம் என்ற அந்த வார்த்தையை மனிதர்கள் யாரும் கற்பனை செய்ய முடியாது. படைத்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுதான் இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, இதுதான் மார்க்கம். எது மார்க்கம்? நான் சொல்லுகிறது தான் மார்க்கம் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக சொல்லி அனுப்புகிறான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ். இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் வல்லவீன கஃபரு வ கذبوا பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன். இது யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் முதலாக மனிதனை படைத்து அவர் செய்த பாவ காரியத்திற்காக தண்டனை அனுபவிப்பதற்காக உலகத்திலே அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ போகிற இடத்துக்கு என்னிடமிருந்து எப்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அதைத்தான் நீ பின்பற்றி வாழ வேண்டும். அதை பின்பற்றி வாழ்ந்தால் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. யாரெல்லாம் அதற்கு மாறு செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. நரகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கவே கிடையாது, சொர்க்கத்தை தான் பார்த்துட்டு வந்தார் அவர். சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் முதலாவது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திற்கு நீ மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் நீ செய்த அந்த பாவத்திற்கு பரிகாரமாக கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழும் பொழுது ஓ இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. நான் உனக்கு அனுப்புவேன் செய்திகள் அனுப்பி நான் என்ன சொல்லுகிறேனோ அது மாதிரி நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு பேர் தான் மார்க்கம். நல்லா விளங்கிங்க. மார்க்கம் என்பது யார் இந்த மனிதனை படைத்தானோ அவனிடமிருந்து முழுக்க பிறந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரை உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எல்லா காரியங்களுக்குமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இவைகள் தான் மார்க்கம். இந்த மார்க்கம் யாருக்கு செட் ஆகலையோ அவன் என்ன பண்ணான்னு சொன்னாக்கா, தனிமையில் உட்காந்து சிந்திக்க ஆரம்பித்தான். கடவுள் எங்கே இருக்கிறார் அவன் சிந்திக்கிறான். தனிமையில் உட்காந்து என்ன செய்கிறான்? கடவுள் எங்கே இருக்கிறான் பார்க்க முடியல, உருவத்தை பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. அப்படி சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? கடவுள் இப்படி இருப்பார், அவருக்கு இந்த பக்கம் ஒரு 10 கையை வைக்க வேண்டும், இந்த பக்கம் ஒரு 10 கையை வைக்க வேண்டும், பெரிய ஹைட்டாக உருவத்தை கொடுக்க வேண்டும், கையில் பெரிய அருவாலை கொடுக்க வேண்டும், அல்லது வேறு மாதிரி இருக்க வேண்டும், மனுஷன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி யாரெல்லாம் எப்படி கற்பனை பண்ணார்களோ அந்த கற்பனைக்கு தகுந்தவாறு கடவுளை படைத்தார்கள். மனிதனை அல்லாஹ் படைத்தான். மனிதன் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க? கடவுளை படைத்து அவர்களுக்கு ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு அந்த கடவுளின் பக்கம் மக்கள் அழைத்தார்கள். என் கடவுள் சக்தி வாய்ந்தது, இது பெண் கடவுள், இது சக்தி வாய்ந்தது, இது ஆண் கடவுள், அதுக்கு இது அத்தா கடவுள், இது அம்மா கடவுள், இது அண்ணன் கடவுள், இது தம்பி கடவுள், இப்படி உறவு முறைகள் நம்மள்கிட்ட இருக்குல்ல. இதுமாரி மாமா மச்சான் எப்படி அவனெல்லாம் பேர் வச்சு அவனா புத்தகத்தில் எழுதி வைத்து கொண்டு அவர்கள் கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி அதுக்கு தோதுவாக நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதோடு சேர்த்து வேற ஒன்றும் இல்லை. கடவுளை கற்பனை பண்ணவன் கடவுளை மாத்திரம் சொன்னால் இப்படி எடுபட்டிருக்காது மக்கள் மத்தியில். மாறாக கடவுள் பெயரால் உதவி செய்கிறது, ஒத்தாசை செய்கிறது, அன்பாக இருக்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது, சால்னா வச்சா கொஞ்சம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அனாதைகளை பராமரிக்கிறது, ஆஸ்பத்திரியை கட்டி விடுறது, இப்படி வெகுஜன மக்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதோடு சேர்த்து இந்த கடவுளையும் மிக்ஸ் பண்ணி விட்டான். வேற ஒன்றும் இல்லை.
வெகுஜன மக்களுக்கு என்ன பிடிக்கும்? ஓ, நல்லது செய்கிறாரு இந்த மனுஷன், இவர் நல்லது செய்கிறாரு, அதனால் இவர் சொல்கிற அந்த கடவுள் விஷயமும் சரியாக தான் இருக்கும் என்று சொல்லித்தான் மக்கள் இதன் பக்கம் அதிகமாக அலை அலையாக செல்ல செல்ல தங்களுக்குள்ளே குரூப்பை அமைத்து கொண்டு கடவுள் குரூப்பை ஆரம்பித்து ஒவ்வொரு கடவுளுக்கும் தனி குரூப்பாக ஆரம்பித்தது தான் இன்று நாம் பார்க்கிற எல்லா மதங்களுமே இதுதான். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நல்ல செயல்கள் செய்தால் அந்த மனிதரை கடவுளாக ஆக்குவார்கள் என்பதற்கு இந்த உதாரணம் மாத்திரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பே நடந்த சம்பவம் மக்காவில். இது அப்துல்லா பின் லுஹைன்னு ஒருத்தர் இருந்தார் மக்காவில். அவர் யாருன்னாக்கா தானம் தர்மம் செய்வார், மக்களுக்கு அன்பாக பழகுவார், கஷ்டம் வந்தால் ஓடோடி போயிடுவார், யார் வீட்டிலாவது மௌத்து வந்தால் அவர் போய் நிற்பார், அடக்கம் பண்ணுவார், தோல் தூக்கிட்டு போய் என்னென்ன நல்ல காரியங்களோ எல்லா இடத்துலையும் கலந்துக்குவார். அப்துல்லா பின் லுஹை அவர் பேர், வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அவர் என்ன பண்ணார்? நல்லதாக இருந்தார் அந்த மனுஷன். எங்கே போனார்? சிரியாவுக்கு போனார். ஒரு ட்ரிப்பு சிரியாவுக்கு போய் வியாபாரத்துக்காக போனாரா. போன இடத்துல ஹுபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை அந்த ஊருக்காரங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே சிரியாவில் ஹுபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த மனுஷன் போன மனுஷன் வியாபாரம் பண்ணிட்டு வராமல் கையை கூட அதே தூக்கிட்டு வந்துடுறார். ஹுபுல் என்ற சிலையும் கையால் தூக்கிட்டு வந்து மக்காவில் 4-5 இடத்துல வைக்கிறார். அதை முதல்ல வச்சு இதை வணங்குங்க, இதுகிட்ட போய் கேளுங்க, கேட்டிங்கன்னா இது அல்லாட்ட வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி லிங்க் கொடுத்து விடுறாரு. எப்படி கொடுக்குறாரு லிங்கு? நான் போன அந்த ஊருக்கு சிரியாவுக்கு வியாபாரத்துக்காண்டி போன இடத்து அந்த மக்கள்லாம் இதை தான் வணங்குறாங்க, அல்லாவே வணங்குறாங்க. ஆனால் இந்த ஹுபுலுக்கிட்ட போய் சொன்னீங்கன்னாக்கா இது வாங்கி உங்களுக்கு கொடுக்கும் என்ற கொள்கையை மக்கள் மத்தியில் சொன்னார். சொன்னவுடனே மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்காவில் வாழ்ந்த மக்கள் வரலாறு சொல்லுது, சொந்த கதையெல்லாம் சொல்லலை. மக்காவில் வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இவர் நல்ல மனுஷன், தர்மம் செய்யக்கூடியவர், உதவி ஒத்தாசி செய்கிறாரு, நல்லா பழகிறாரு, எப்போ பார்த்தாலும் ஆன்மீகத்தை தான் பேசுகிறாரு, இவருக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமான தொடர்பு இருக்குது, அந்த காரணத்தினால இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தது தான் முதலாக மக்காவில் சிலை வழிபாட்டுக்கான ஆரம்ப களமாக அமைந்தது. அந்த அப்துல்லா பின் லுஹை என்று சொல்லக்கூடிய அவர் சிரியா போய் வாங்கிட்டு வந்த சிலை தான் காரணம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கா முழுவதும் அங்கெல்லாம் பரவி அரபு தேசங்கள்லாம் இணை வைக்கக்கூடிய காட்சி அதிகமாக இருந்தது. புரியுதா உங்களுக்கு? சில அரசர்கள் வருவதற்கு முன்பாக வரை சில அரசர்கள் சவுதி அரேபியா நாட்டிற்கு இந்த அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து தான் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் வணங்கக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போனாங்க நம்மளுக்கு, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி இது, அவர் சொன்ன கொள்கை என்ன இது, அல்லாஹ்ட்ட செய்தியை வாங்கினார்ல, கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அந்த வஹாப் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர், அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய அறிஞர் தான் அங்கே பிரச்சாரம் பண்ணி அங்கே இருக்கிற தர்காக்களையும் சிலை வழிபாட்டுகளையும் உடைத்ததாக வரலாறு சொல்லுது. அதனால தான் இன்றைக்கும் தௌஹீது பேசக்கூடிய நம்மளை பார்த்து வஹாபிகள்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளியே போய் நாங்கள் குர்ஆனை தான் பின்பற்றுவோம், ஹதீஸ் தான் பின்பற்ற சொன்னீங்கன்னா வஹாபி இவங்கன்றுவாங்க. அதான் காரணம், இந்த வஹாபி வந்த காரணம் இதுதான். அப்போ இந்த மார்க்கம் என்பதற்கும் மதம் என்பதற்கான வித்தியாசம் என்ன? மதம் என்பது மனிதர்கள் அவர்களாக உண்டாக்கியது, மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றது. இது அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி கொடுத்து விடுகிறான். எப்படி? சூரத்துல் கஹஃப்ல 110வது வசனத்தில் குல் நபியே நீங்கள் போய் சொல்லுங்கள், இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, குர்ஆன் வசனம் இது. நீங்கள் போய் மக்கள் போய் சொல்லுங்கள், அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெறுகிற உங்கள் போன்ற மனிதர்னு சொல்லுங்கள். அல்லாஹ்ட்டேருந்து எனக்கு செய்தி வருது, அந்த செய்தி வருகிற காரணத்தினால நான் பெரிய ஆள் கிடையாது. என்ன பெரிய ஆள்? சிறந்த கருத்துக்களை சொல்லுகின்ற காரணத்தினாலும் அறிவியல் தத்துவங்களை சொல்லுகின்ற காரணத்தினாலும் யாருமே சொல்லாத விஷயங்களை நான் சொல்லுகிற காரணத்தினாலும் என்னை கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்திடக்கூடாது. அதனால் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லிடுங்க. முதல்லையே என்ன சொல்லிடணுமா? இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் வருகின்ற உங்களை போன்ற மனிதர்னு சொல்லு. ஏன்னா உன்னை அவர்கள் கடவுளாக ஆக்கி விடுவார்கள். ஏன்னு சொன்னால் நீ சொல்லுகிற கருத்து அப்படி இருக்கிறது, நீ சொல்லுகிற விஷயம் அப்படி இருக்கிறது, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் புரட்டி போடுகிற கருத்தாக நீ சொல்லுகிறாய். கடவுள் என்றால் யார் என்று சரியான இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கிறாய்.
மனிதன் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்கிறாய். மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாய். இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது என்று சொல்லிக் கொடுக்கிறாய். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறாய். அதெல்லாம் உண்மையாகவே இருக்கிறது. நீ சொல்லுகிற எல்லா விஷயமும் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் அழிகின்றவரை நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் நான் தான் உலகத்தை படைத்திருக்கிறேன். அதன் காரணத்தினால நான் சொல்லுகிற செய்தி உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இவங்க நினச்சிருவாங்க நீ சொன்னதாக நினச்சிருவாங்க. இதான் அர்த்தம். அதுக்கு நான் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் நீ சொல்வதாக நினைத்து கொண்டு உன்னை கடவுள் என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிடு, அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை பெறுகின்ற உங்களை போன்ற சாதாரண மனிதன்தான் நான் சொல்லு. ஏனென்று சொன்னால் நான் மலக்கு இல்லை, மன்னர் இல்லை, அல்லது மிகச்சிறந்த தகுதி உடையவெல்லாம் கிடையாது. நான் சொல்ல வந்த செய்தி என்ன செய்தி? இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஃபமன் கான எர்ஜு லிக்கா ரப்பிஹி ஃபல்யாமல் அமலன் சாலிஹா. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு கண்டிப்பாக யார் இந்த செய்திகள்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறானோ, யார் இந்த செய்தியை கொடுத்து என்னை வழிநடத்துகிறானோ அவனை போய் யாரெல்லாம் சந்திக்கப் போகிறீர்கள் என்று நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வலா யுஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. நீங்கள் செய்கிற உங்கள் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் ஒருபோதும் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பை நீங்கள் செய்யவே கூடாது என்று நபியே நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியாச்சு. இதுதான் அந்த வசனத்துக்கான அர்த்தம். இன்னும் சொல்லலாம், நேரத்தை கருதி சுருக்காமல் சொல்லிக்கிறேன். அப்போ கஹப் அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் ரசூல்லா சொல்லி கொடுத்தது, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெறுகிற மனிதன் என்ன செய்தி? வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனை உங்களால் கற்பனை செய்ய முடியாது, ஒரு சிலையாக வடிக்க முடியாது, ஒரு மனிதரை கடவுள் என்று சொல்லிவிட முடியாது, எந்த மனிதனும் கடவுளாக ஆக முடியாது. கடவுளுக்கான தன்மை வேற, மனுஷனுக்கான தன்மை வேற. இவ்வளவு கோடி மனிதர்களை படைத்தவன் அவன், அவன் மிகப்பெரியவன். அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. லைசக்க மிசிலிகு செய்யும், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. எவன் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறானோ அவன் பக்கம் கண்டிப்பாக எல்லோரும் செல்ல இருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை யார் நம்பினீர்களோ, யார் அவனை போய் சந்திக்கப் போகிறீர்கள் என்று நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர்கள் யாரும் அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் போய் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி, எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி? இன்னமா அதுவு ரப்பி வலா உஷ்ரிக்கு பிஹி அஹதா. 72வது அத்தியாயம் 20வது வசனத்தை சொல்கிறான். நீ சொல்லு, நிச்சயமாக சொல்லு, நிச்சயமாக அல்லாஹை மாத்திரம்தான் நான் வணங்குவேன், அவனுக்கு நான் எந்த விதத்திலும் நான் இணை வைக்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சொல்லுங்கள், குல் இன்னி லா அம்லிக்குலக்கும் தர்ரம் வலா ரஷதா. இதையும் போது சொல்லுங்கள், என்னை படைத்தவன் எனக்கு ஒரு தீங்கை நாடி இருந்தாலோ அல்லது நன்மை நாடி இருந்தாலோ அது அவன் புறத்திலிருந்தால் வருகிறது. உங்களுக்கு ஏற்படுகிற எந்த விதமான தீங்கையும் நன்மையும் என்னால் போக்கிவிட முடியாது. நான் கருத்துக்களை சொல்லுகிறேன், அவனிடமிருந்து வந்த செய்திகளை சொல்லுகிறேனே தவிர எனக்கு எந்த விதமான பவர் இல்லைன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குல் இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹது. நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா கூட என்னை காப்பாற்றுறது உங்களில் உள்ளவங்க யாரும் முடியாது. இப்படி சொல்கிறான். நான் ஏதாவது தப்பு செஞ்சதா கூட உலகத்தில் எனக்கு காப்பாற்றுறது நான் அவன்கிட்ட தான் போய் கேட்டாகணும். நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன கூட நீ உங்களால் காப்பாற்ற முடியாது. வலன் அஜித மின்தூணிகி முல்தகதா. அவனை தவிர வேறு ஒதுங்கும் இடம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருப்பா. 4 வசனங்கள் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இன்றைக்கி. இது மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு என்பது வேறு. அவன் செய்தியை தருகிறான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த செய்தி சாதாரண செய்தி கிடையாது. என்ன செய்தி? ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான செய்தி. எப்படிப்பட்டது? இந்த உலகத்தை அவனை தவிர உள்ள எல்லாவற்றையும் அவன்தான் படைத்திருக்கிறான். அவன் குறிப்பிட்ட காலங்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் என்ற போர்வையில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். திருப்பி நாமெல்லாம் அங்கே தான் போகிறோம். இதுதான் செய்தி. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மௌத்தானாங்கள்ல காலையில் விட ஒருத்தவங்க மைக்கில் சொன்னாங்களா? என்ன சொன்னோம்? நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் உள்ளே இருக்கிற அர்த்தத்தை நம்ம சிந்தித்து பார்க்கறதில்லை ரொம்ப பேர். அது உள்ள என்ன அர்த்தம் இருக்குது?
இன்னா லில்லாஹினா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். இப்போ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட திரும்பி போவோம்னு அர்த்தம். அதுக்கு நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு சுமந்த என்னை படைத்து இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு தேவையான அனைத்தையும் தந்திருக்கிறான். அவன் தருகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும். அவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால்தான் சரியான மனிதனாக வாழ முடியும். அவன் சொன்னதை செய்யாமல் வாழ்ந்தால் மனித போர்வைகளை வாழுகிற விலங்குகளால் தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனித விலங்குகள் தான் அதிகமாக இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி? இவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, இதயங்கள் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவர்களெல்லாம் கால்நடைகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். வழக்கது தரநாளி ஜகர்நம கஃபீர மினல் இன்சி வல் ஜின் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆயுனுன் லா யுப்சிருன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அல்நாம் பல்ஹும் அதல் உலாயிக்க ஹுமுல் காஃபிலுன்னு பதிவு செய்கிறான்ல குரானில் 7வது அத்தியாயம் 179வது வசனம். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் என்னை பற்றி விளங்க இவன் தயாராக இல்லை, இப்படியே இருக்கு வசனம். அதனால் இவங்களில் அழகிய முறையில் படைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர்களை நாம் வேறு ஒரு பொசிஷனுக்கு மாற்றி விட்டோம். தரேனா என்று சொன்னால் ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு மாற்றுறது. முதல்ல அல்லாஹ் சொல்லலாம், லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபி அக்ஸரி தக்வீன், இந்த மனிதர்கள் நல்ல முறையில் நான் படைத்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லலாம் இந்த வசனத்தில் வலக்கது தரனால் ஜஹன்னம கஸீர மினல் ஜின்னி வல் இன்ஸ், இவர்களை ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு மாற்றி விட்டோம். ஏன் மாற்றிட்டோம்? லஹும் குலூபுன், இதயங்கள் இருக்கிறது, சிந்திக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ்வை பற்றி. கண்கள் இருக்கிறது, இவன் அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்க்க மாட்டேங்கிறான். காதுகள் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி இவன் பேசுவதில்லை, கேட்பதில்லை. எங்கேயோ போகிறோம், அல்லாஹ் கேட்குற ஐன ததுஹபூன், எங்கடா போகிறீங்க எல்லாண்டு அர்த்தம் இருக்குது. நான் என்னடா சொன்ன உனக்கு நீ என்னடா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இவ்வளோ அர்த்தம் கூட இருக்குது. நான் என்னடா சொல்லி உனக்கு இந்த உலகத்தில் வச்சுருக்கிறேன், நீ என்னடா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி கோமா எல்லாம் கேட்குற ஐநா ததுஹப், எங்கடா போகிறீங்க எல்லாரும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மூளையை கொடுத்தேன்னு சிந்திச்சு பார்த்துருக்கிறியா? கண்ணை கொடுத்தேன்னு என்ன எப்பயாவது அண்ணாந்து பார்த்தியான்னு கேட்குறாங்களா குரானில்? வானத்தை அப்படியே பார்த்தியா? அது எங்கேயாச்சும் வெடிப்பு இருக்குதா? இது மாதிரி யாராலும் படைக்க முடியுமா? என்னுடைய செய்திகளை சொல்வதற்காக தூதர்கள் வந்தார்களே, அதுக்கு தூதர்களுக்கு பிறகு எவ்வளோ நபிமார்கள் அதுக்கு பிறகு உலமாக்கள் வந்தார்கள், மார்க்காரிகள் வந்தார்களே, அவர்களெல்லாம் என்னை பற்றி சொன்ன கேட்டியா? அதையாவது எல்லாத்தையும் கேட்காம நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் மனுஷனா? உலாய்க்குள் அண்ணானது நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீங்களாம் விலங்குகளுங்கிறான் சொல்லிவிட்டு. அப்படி சொல்லிவிட்டு விட்டா விட பரவாயில்ல. பல்கும் அதல், இல்லை விலங்கு கிடையாது, அதை விட கேடு கட்டவர்கள் தான் அர்த்தம் இல்லை. இப்படி மனித கூட்டம் அல்லாஹ்வை சரியாக விளங்காத காரணத்தினால, அல்லாஹ்வை பற்றி சரியாக சிந்திக்காத காரணத்தினால, அல்லாஹ்வை பற்றி சரியாக பார்த்து கவனிக்காத காரணத்தினால, செய்திகளை கேட்காத காரணத்தினால இணை வைத்து கொண்டு வாழுகிற பெரும்பாலான கூட்டங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் போட்டும். அது ஒன்று கற்பனை பண்ணிச்சு, எதோ ஒன்று வச்சுச்சு, எதோ ஒன்று கும்பிட்டுச்சு, எதோ ஒன்று தூக்கிட்டு போச்சு, பால் குடத்தை எங்கேயோ ஒன்று குத்திட்டு போச்சு, அதை விடுங்க. அது ஒரு பக்கம் ஒரு பெருங்கூட்டம். அது நம்மால் இருக்கிறான்ல, நம்மால் யார்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல், உயிருக்கு மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்மவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் கொலை பண்ணுகிற கூட்டம் நாம். அந்த அளவுக்கு வெறித்தனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிற நாம், நம்மளையே பல கூட்டம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கூட்டம் அந்த கூட்டம் போனால் போயிட்டு அதை பற்றி டோன்ட் கேர் நம்மளுக்கு. ஏன்? அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து உருவத்தை அமைத்து மனிதனை கடவுளாக்கி வழிபட்டு கொண்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு காசை பறித்து கொண்டு உண்டியலை வைத்து கொண்டு கோடானு கோடியை கடவுள் என்ற பெயரால் சுரண்டி கொண்டு வாழ்கின்ற பெருங்கூட்டம். அது மிகப்பெரிய அரசியல். அதில் தான் உலகத் தலைவர்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறான். அந்த கூட்டத்தை விட்டு தொலைஞ்சு போட்டு நம்ம கூட்டத்தை வச்சு பேசுவோம். இப்போ நம்ம கூட்டம் யார்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட தான் கேட்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது நம்மளுக்கு. ரசூலுல்லாஹை பற்றி ஏதாவது ஒருத்தர் சொன்னான்னா உள்ளத்தில் அப்படியே கொதிக்குதா இல்லையா நம்மளுக்கு? அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு? வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன்கிட்ட தான் நீ கேட்கணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல. அந்த சொல்லிக் கொடுத்து அதை மக்கள் மத்தியில் போதிப்பதற்காகத்தானே அவ்வளவு பேர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெயினிங் கொடுத்தாங்க. சஹாபாக்களை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறீங்களே,
நம்மளாவது சஹாபாக்கள்னு சாதாரண சொல்லிட்டு போயிடுறோம். ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹா, எப்போ பார்த்தாலும் அதான் சொல்கிறீங்கல்ல. அந்த சஹாபாக்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? அதற்கு பின்னாடி வருகிற தாபியன்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? அதற்கு பின்னால் வந்த தபு தாபியன்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? மார்க்கத்திற்காக இன்னுயிரை இந்த மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்திரம்தான் நீ பின்பற்ற வேண்டும், ரசூலுடைய வழிமுறையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நீ மனிதனாக வாழ முடியும். அதை தவிர யார் இயற்றி வைத்திருக்கிற, உண்டாக்கி வைத்திருக்கிற எந்த கொள்கையாக இருந்தாலும் அது நரகத்துடைய கொள்கைன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை போலாம் மக்கள் மத்தியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன காரணத்தினால மனிதர்களை கடவுளாக நீங்கள் ஆக்குகிறீர்கள்? அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தால் நமக்கு என்ன? நல்லமல் செஞ்சால் நமக்கு என்ன? மக்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு என்ன? இபாதத்து செஞ்சால் நமக்கு என்ன? நல்ல பண்பு இருந்தால் நமக்கு என்ன? ஏன் அவரை கடவுளாக ஆக்கி அவருக்கு ஒரு பில்டிங்கை கைட்டு வைத்து கொண்டு அவர்கள் செய்கிற மாதிரியுடைய எல்லா சடங்குகளும் செய்கிறீர்களே, எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கிறது பார்க்கும்போது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழக அளவில் எங்கே பார்த்தாலும் கோயிலில் கொடி ஏற்றுற மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடியை ஏற்றிக்கிட்டு, அதுக்கு ஒரு அவனை எப்படி தேர் இழுக்கிறானோ அது மாதிரி சப்பரத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு, அவன் எப்படி டெக்கரேஷன் பண்ணாலும் அதே மாதிரி இவனும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு, அவன் எப்படி சந்தனத்தை பூசுகிறானோ அது மாதிரி இவனும் சந்தனத்தை பூசிக்கிட்டு, அவன் எப்படி ரோட்டில் தூக்கிட்டு வரானோ பொம்மை அது மாதிரி இவனும் தூக்கிட்டு போயிட்டு, நாங்கள் அங்கே அந்த ஒளியா இந்த ஒளியா அந்த பெரியார் இந்த பெரியார்னு சொல்லி கோயிலை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் அல்லாட்ட போய் கிடைக்குன்னு சொல்லி கொடுக்குறிய, எவ்வளோ பெரிய அநியாயம் செய்கிற நீன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த அநியாயத்தினால்தானே மக்கள் அங்கே வழிகட்ட. மக்களுக்கு என்ன தெரியும்? மக்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய இடம் இதுதானே, ஜும்மா மேடை தானே, பள்ளி வாசலில் தானே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தா வருகின்ற அந்த மக்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். சின்ன பிள்ளைங்க பாவமாக இருக்குது, வருது பள்ளிவாசலுக்கு, நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அல்லாவை மாத்திரம்தான் வணங்கணும், அல்லாட்ட மாத்திரம்தான் கேட்கணும், ரசூல்லா நம்முடைய தூதர், உயிரினும் மேலானவர், அவர் சொன்ன மாதிரி தான் வாழணும் சொல்லிக் கொடுக்குறோம்ல. அதை தாண்டி மக்களுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அங்கே வரக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு பயான் அழகாக பண்ணுறியா இல்லையா? பண்ணுவோம். என்ன செய்யணும்? எப்போ பயான் பண்ணாலும் காலையில் ஃபஜர் தொழுட்டு அல்ஹம்துலில்லா உரத்த குரலாக துவாலாம் செய்கிறீங்க. அல்ஹம்துலில்லா என் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், மாமன் நல்லா இருக்கணும், மச்சான் நல்லா இருக்கணும். அப்போ தானே மக்கள் கவர்ச்சி பண்ண முடியும். இந்த பாரு இந்த ஆலிம் சாப்பாரு எல்லாருக்காண்டி துவா செய்கிறாரு, மாஷா நல்லது தான். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? முதல் பாயிண்ட்டு, வரக்கூடிய மக்களுக்கு, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கின்ற செயல் ஒரு கொடுமையான ஒரு துல்மு அநியாயம் என்று சொல்லிக் கொடுத்து அல்லாட்ட மாத்திரம்தான் கேட்கணும்னு சொல்லி குர்ஆன் வசனங்கள் எத்தனை இருக்குது? 2000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குது அல்லாட்ட மாத்திரம் தான் கேட்கணும்னு சொல்லி. அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இந்த பெரியார் நல்லா எங்களுக்கு நல்லா செஞ்சார், அந்த பெரியார் நல்லா செஞ்சார், அவர் தர்மம் செஞ்சார், அவர் 5 வேளை தொழுதார், மக்கள் நன்மையை போதிச்சார், இந்த ஊருக்கு அவர் தான் முதல்ல வந்தார், மார்க்கத்தை சொன்னார். என்ன சொன்னால் என்னங்கிற எல்லா இடங்களுக்கும் தான் போனாங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்டு வீட்டுக்குள்ளே போகாமல் உலகம் முழுவதும் சென்றார்கள். அவர்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை, கடல் பயணம் பண்ணாங்க. எங்கெல்லாம் கடல் ஒதுங்குதோ அந்த கரையில் உட்காந்து மக்களுக்கு சொன்னாங்க, வாழ்ந்தாங்க, அல்லாஹ் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. ஷிர்க் ஓகே சொன்னாங்க, நான் செத்து போன பிறகு எனக்கு பில்டிங் கட்டி வை, அங்கே உருஸ் கொண்டாடு, அங்கே கந்தூரி கொண்டாடு, ஒரு பச்சை கொடியை ஒன்று ஏற்று எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி ஆக்கி போட சொல்லி கொடுத்தாங்க அவங்க சகாபாக்கள். ஏப்பா அவர் சொல்லாத நீங்கள் ஏப்பா செய்கிறீங்க? வந்தவங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை கேட்டு கடல் மார்க்கமாக வந்தார்கள், உலகம் முழுவதும் வந்தார்கள். நம்ம ஊருக்கு மட்டுமா வந்தாங்க? நம்ம நாட்டுக்கு மட்டுமா வந்தாங்க? எல்லா இடங்களுக்கும் வந்தாங்க. எங்கெல்லாம் ஒதுங்கினார்களோ பாஷை தெரியாத இடத்துல கடல் பக்கமாக அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. பாஷை அரபி தான் அவங்க திணிக்கும், தமிழ் தெரியாது, எந்த பாஷையும் தெரியாது. செய்கையை சொல்லி சொல்லி தாவா செஞ்சுருக்கிறாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த மார்க்கம் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. மார்க்கம்னா என்னன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. வியாபாரம் செய்வது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. இலங்கையில் ஒரு சகாபி வந்தார். இலங்கையில் வந்தவர் பால் வியாபாரம் செஞ்சார். பால் வியாபாரம் செஞ்சு அந்த பால் வியாபாரத்தில் செஞ்ச அந்த நேர்மையான விஷயத்தை பார்த்து இலங்கையில் உள்ள அவ்வளோ பேர் முஸ்லீம் ஆனாங்க. அந்த காலத்தில் அவருக்கு தர்கா இருக்குது இலங்கையில் இன்றைக்கு. அவரை சொல்லி கொடுத்துட்டு போனார் தர்கா கட்ட சொல்லி. அங்கே உள்ள இலங்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப பேர் போகிற இடம் தானே அது, காயல்பட்டினம். அப்புறம் அந்த ஊரில் அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க இலங்கையில். ரீசன் என்ன? அங்கே தாவா பண்ணி அல்லாவை பற்றி சொல்லி கொடுத்து அந்த பக்கம் மௌத்தானார். சரி, நல்ல மனுஷனாக அங்கேருந்து வந்துட்டார், இவருக்கு ஒரு தர்காவை போட்டு விடு. எங்கே பார்த்தாலும் அப்படி தான். கோவளம் இருக்கா இல்லையா? சென்னையில் கோவளத்துலேயே அப்படி தான். கோவளத்தில் அவர் மௌத்தானது பாகிஸ்தானில். அவர் சொன்னாராம், எழுதி வச்சுருக்கிறான். எப்படி அவர் மௌத்தான பிறகு கடலில் விட சொன்னார்.
அந்த பாடி ஒதுங்கிருச்சு போய் எங்கே ஒதுங்கிடுச்சு? கோலத்தில் ஒதுங்கிடுச்சு. எல்லாம் இந்த 4 பேர் கொண்ட குழு தான் இருப்பான். அதில் எந்த 4 பேர் கொண்ட குழு? மற்ற மதத்திலிருந்து அந்த கொள்கையை நம்முடைய மதத்திற்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு உள்ளே புகுந்து அவன் என்ன கொள்கையை வச்சானோ அதை அப்படியே காப்பி அடித்து எழுதி வச்சுட்டு போயிட்டான். புத்தகத்தில் எழுதி வச்சு மக்கள் மத்தியில் பரப்பி அதை ஒரு கோயில் தான், அசல் கோயில் தான். கோயிலுக்கு அதுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. உள்ளே போய் பார்த்தா தெரியும். நீங்களே போய் பாருங்கள். அல்ல காப்பாற்றணும். அசல் கோயில் மாதிரி தான் இருக்கும். உள்ளே அப்படியே சக்கரத்தில் வச்சு அது லைட் எழுதுறதா இருக்கட்டும், விளக்கு போகிறதா இருக்கட்டும், அவன் சந்தனம் தள்ளதாக இருக்கட்டும், அந்த பச்சை புடைய போகிறதா இருக்கட்டும், அந்த விளக்க மாற்ற மாதிரி வச்சு அடிப்பான் பாருங்க, வச்சு மேலே வச்சு மயில் தொகணுமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசல் என்ன தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், சமூக வலைத்தளங்களில் வீடியோக்கள் பரவுது. நான் நேற்று கூட பார்த்தேன். திருநெல்வேலியில் ஒரு இடம் உள்ள ஒரு கிராமத்தில் பால் குடத்தை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு பொம்பளை ஓடுறா. அப்படி பார்த்தா ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறது யாருன்னு புரியல. உண்மையிலேயே இருக்குதா? இப்படிலாம் இருக்காது. நாங்கள் பேசிக்கிறோம். இப்படிலாம் இருக்காது நம்ம மார்க்கத்தில். அவ்வளோ அடிமட்டமாக போயிட்டானுங்க இவனுங்க. இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டானுங்க. அவன் தான் இந்த கடவுள் வந்து கத்துவான். அப்படி கோயிலில் எப்படி கத்துவான்? சாமி வந்துட்டாரு கத்துவான். அப்படி இன்னும் கத்துவான் தூக்கிட்டு. எல்லாம் அப்படி வருவாங்க, கண்டுபிடிப்பான் அவனை. அதே ஸ்டைலில் அச்சல் மாதிரி நேற்று போத்த வீடியோவில் திருநெல்வேலியில் ஒரு ஊர் என்ன ஊர் தெரியல, அந்த ஊருக்குள்ளே பொம்பளைங்க எல்லாம் வரிசையாக பால் குடத்தை ஏற்றிக்கிட்டு மாலை போட்டு ஓடுறான். பெருஜனம் பூரா பின்னாடி ஓடுது. அது பத்தாதுன்னு போலீஸ் பூரா பாதுகாப்புக்கு போகிறான் பின்னாடி. ஆண் போலீஸும் பொன் போலீஸும். ஏன்னா கலவரம் வந்துடக்கூடாது. ஏன் நம்ம ஆளுக்கு யாரும் போய் குறுக்க சொல்லிடக்கூடாது. இல்லை, அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும், ரசூலை தான் பின்பற்ற வேண்டும். ஏன்டா இப்படி மோசம் பண்ணுறீங்க? பால் குடம் எடுக்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் ஆடான்னு கேட்போம்ல. அப்போ கலகம் வந்துடும். அதனால் 2 பக்கமும் போலீஸ் பாதுகாப்பு. போகிறான் பாட்டுக்கு. என்ன சொல்கிறான்? அவுளியா வந்துட்டாருங்கிறான். கத்தில் இப்படியே வீடியோ இருக்குதுங்க. அவுளியா எப்படி வர்றாரு உன்ட்ட? இல்லை, அவன் தான் அப்படி உங்களை ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறான்னு சொன்னாக்கா, அவன் தான் மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக கிடைக்கிற அந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு மக்களை வழிகெடுக்கிறான்னு சொன்னாக்கா, உனக்கு எங்கே போச்சு புத்தி? நம்ம தெருவில் அடிச்சுட்டு போகிறான் பாருங்க. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா இல்லையா? ட்ரம் சட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த பிரச்சாரத்தினுங்க அல்லாவோட பேரில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. தெரு பூரா ட்ரம் அடிச்சுட்டு போகிறானா இல்லை? யார் தட்டு கேட்கறது? யாருமே கேட்க காணும். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ஆண்களும் பெண்களும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு. சின்ன பிள்ளைங்களாம் பாவமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க முன்னாடி ஓடுது. அந்த இசை, அந்த மியூசிக் தகுந்த மாதிரி. இது என்ன கலாச்சாரம்? இது எங்கே போய் முடியுது? பிள்ளைகளுடைய அந்த உள்ளத்தில் இந்த நஞ்சை விதைத்தால் அவர்கள் வருங்காலத்தில் எப்படி வளருவாருங்க என்ற அந்த கவலை யாருக்குமே இல்லை. அதை பற்றி யாருமே ஒரு டவுன் கேர் தான் அது. அதுக்கப்புறம் வசூல். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பிரியாணி. வசூல் தான், பிரியாணி தான். ஏன்னா இதெல்லாம் வருஷம் கொண்டாடுற மார்க்கமாக இது? வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மார்க்கமாக இது? வருஷம் அவுளியாவை போய் கடவுளாக்குற மார்க்கமாக இது? அவர்கிட்ட போய் துவா கேட்க முடியுமா நம்மளால்? அவர் யார்? நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு? இல்லை, அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஏற்படுகிற எல்லா நன்மையும் தீமையும் என்னால் தான் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் நீ கொஞ்ச காலம்தான் வாழப்போகிறாய். நான் தான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன். உயிரை நான் தான் கொடுத்திருக்கிறேன். அந்த உயிர் என்கிட்ட தான் வரப்போகுது. இந்த உடம்பு இந்த மண்ணுக்குள்ளே போய்விடும். இந்த மண் அதை திங்கப் போகிறது. இந்த பூமியில் எந்த மண்ணை கொண்டு நான் படைத்தேனோ அந்த மண்ணாக நீ ஆகப் போகிறாய். எந்த உயிரை நான் உனக்கு கொடுத்தேனோ அந்த உயிர் எனக்கு அங்கே வரப்போகிறது. அந்த உயிருக்கு நான் புதிதாக படைப்பாக படைக்கப் போகிறேன். நீ இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் என்னென்ன செய்தியோ அதற்கு தகுந்த மாதிரி வேறு படைப்பாக உன்னை படைத்து சொர்க்கமா நரகமா என்று சொல்லப் போகிறேன். அப்போ சொர்க்கம் எனக்கு வேண்டுமானால் இந்த உலகத்தில் நான் படைத்து வைத்திருக்கிற சில ஆசைகளை நீ விட்டு விலகி உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் சொல்லிக்கிறார். சுய்யனாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மின நிசாயி வல் பனீன் வ முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்ல வல் ஹைலில் முசவ்வம வல் அல்நாமி வல் ஹர் ذالிக ஹயாத்துல் துனியா மத்தாவுல் ஹயாத்து துனியாங்கள்லாம். இந்த உலகத்தில் பொம்பளைங்க, ஆம்பளைங்க, தங்கம், வெள்ளி, கால்நடைகள், இன்னும் விளைநிலங்கள், இன்னும் அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இவைகள்லாம் இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு அலங்காரமாக நான் தான்ப்பா வச்சுருக்கிறேன். நான் தான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். அது பக்கம் ஃபுல்லாக ஓடிடாத, சும்மா அனுபவிச்சுக்க. நான் எப்படி சொன்னனோ அப்படி ஆண்கள் அனுபவிச்சுக்க என்று பெண்களையும், நான் எப்படி சொன்னனோ அப்படி நீ பெண்களை அனுபவிச்சுக்க ஆண்களையும், அது மாதிரி நான் தந்த தங்கம், வெள்ளி, இன்னும் விளைநிலங்கள் இவைகள் எல்லாம் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நான் தான்ப்பா வச்சுருக்கிறேன். அதை நான் சொன்ன மாதிரி அனுபவிச்சுட்டு அங்கே வந்து சேர்ந்துரு. எங்கே வந்து சேர்ந்துரு? எங்கே நான் உனக்கு வந்து வச்சுருக்கிறேனோ அங்கே வந்து சேர்ந்துரு. அங்கே தான் இந்த ஹுஸ்னுல் மஆப், அழகிய தங்குமிடம் உனக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயம் நான் தான் ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறான். உனக்கு எந்த கஷ்டம் வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறான். யாரையும் நம்பாதன்னு சொல்கிறான்.
அதுக்கு அந்த செய்தியை சொல்வதற்குத்தான் உலகம் முழுவதும் தூதரை அனுப்புவதாக அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உயிரினும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்வதற்கு தான் அவ்வளோ பாடுபட்டாங்க. அந்த கொள்கை சொல்வதற்கு தான் சஹாபாக்கள் ஊர் பொண்டாட்டி புள்ள செல்வத்தெல்லாம் விட்டு ஒடியாந்தாங்க. எங்கே பார்த்தாலும் உலகம் முழுவதும் வந்தாங்க, வந்து கொள்கையை சொன்னாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக போடப்பட்ட இந்த மார்க்கம் தான் இன்றைக்கு பால் குடத்து மேலே சீரழியுது. சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும். பால் குடம் காவடியை கொஞ்ச நாள் நிதியம் குத்தியாமல் போல இருக்குது, அவன் குத்துற மாதிரி குத்திட்டு ஓடுவான் போல இருக்குது. எல்லாம் காப்பாற்றணும். அப்போ அந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்மால் முடிந்தவரை இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதில் அதனால் ஏற்படுகிற எவ்வளவு விளைவாக இருந்தால் சந்திக்க நம்ம தயாராக இருக்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகளை, நம் வீட்டு பெண்களை, நம் வீட்டு மனைவி மக்களை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அவன் ஈஸியாக டார்கெட் அடிச்சுட்டு போயிடுறான். நம்ம கத்துன்னு கத்துறோம், சிங்கிள் ஒரு செகண்ட் அடிச்சுட்டு போயிடுறான். ஊர்வலத்தை கொண்டு வந்து பிரியாணியை காமிச்சு குழியில் உழுவ வச்சிடுறான். சரியா? மியூசிக்கை போட்டு குழியில் உழுவ வச்சிடுறான். எதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி பேசி குழியில் உழுவ வைக்கிறான். காரணம் என்னன்னாக்கா, ஷைத்தான் இந்த கொள்கையை அவன் உள்ளத்தில் கொடுத்து இஸ்லாத்தையும் மூட நம்பிக்கையும் கலக்க பார்க்குறான் அவன். அல்லாஹ் சொல்ல, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். சத்தியம் என்றால் தனியாக இருக்கணும், அசத்தியம் தனியாக இருக்கணும். இவன் என்ன பண்ணுறது தெரியுமா? ஐடியாலஜி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், இது ஹக்கு. அங்கே போய் கையேந்திர சொல்கிறது பாத்தில். ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்க பார்க்கிறான். அந்த புதிய மார்க்கம் மதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மதத்துக்குள்ள முஸ்லீம் பெயரில் இருக்கிற நிறைய முஸ்லீம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட நமக்கு இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கி, நாங்கள் சொல்லுகிற இந்த விஷயத்தை நன்றாக சிந்தித்து பார்த்து, இது உண்மையிலே சரியாக தான் சொல்கிறாங்களா, தப்பாக சொல்கிறாங்களா, எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா விளங்கி, ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் எதை சொன்னானோ அதன்படி நடக்கக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும். சமுதாய கவலையை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் பட வேண்டும். யாரோ எப்படியா போகிறாங்க, நமக்கு என்னான்னு நினைச்சிடக்கூடாது. நம் வீட்டு பெண்களும் அதில் அடிமையாக ஆகிவிடலாம், நம் வீட்டு பிள்ளைகளும் அதில் அடிமையாக ஆகிவிடலாம். அங்கே போய் நமக்கு தெரியாமல் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஜாக்கிரதையாக அவங்கவுங்க ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் கண்ட்ரோல் பண்ணி ரோட்டில் அவங்க அந்த ட்ரம் அடிச்சுட்டு வந்தாங்க. எட்டி கூட பார்க்காதீங்க, எட்டி கூட பார்க்காம. நாங்களாம் இப்போ சவுதியில் பண்ணோன்னா கொண்டு போடுவோம். சவுதியில் மட்டும் இது மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க. இவனாவது இவன் என்னண்டாக்க, இங்கே என்ன ஒரு ப்ளஸ்னாக்கா, எல்லா மதங்களும் வாழுகிற ஒரு இடத்துல எல்லாருக்கும் உரிமை கொடுக்க வேண்டும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். அதனால இவன் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. சவுதியில் மட்டும் இது மாதிரி ஒருத்தன் வந்து இந்த ட்ரம் அடிச்சுட்டு போனோன்னு வச்சுங்க, எவனாவது இது மாதிரி கொடியை கட்டிக்கிட்டு கொண்டே போடுவாங்க. அப்போ கொள்கை ரீதியாக இவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக நம்ம இடத்துல எந்த விதமான அதிகாரம் இல்லை. அதனால் இவர்கள் வளர்க்க பார்க்கிறார்கள். நிச்சயமாக இது வளராது. நாம் அதில் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு தந்த அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்கிறேன். என்னண்டாக்கா, இஸ்லாம் என்பது அது மார்க்கம். இஸ்லாம் அல்லாத எல்லாமே மதம். மதம்னா என்ன? மனிதர்கள் தாங்களாக கற்பனை செய்து உருவாக்கி மக்கள் மத்தியிலே உலா விட்டு காசு சம்பாதிக்கிற மதம். மொத்தம் டோட்டலாக தான். இந்த பக்கம் இஸ்லாம் என்பது நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் நமக்காக எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த உலகத்திற்கு பிறகு அங்கே செல்ல இருக்கிற மறுமைக்கும் அது உதவியாக இருக்கும். உலகத்தில் ஒழுங்காக வாழணுன்னாலும் இஸ்லாம் தேவைப்படுகிறது. உலகத்தில் ஒழுங்காக வாழாதவங்க தான் எல்லாம் மதத்தை பிடிச்சிட்டு அலையும். ஏன்? எது வேணாலும் செஞ்சுக்கலாம்ல. சாராயத்தை குடிச்சிக்கலாம், கடவுளையும் கும்பிட்டுக்கலாம், ஹராமை செஞ்சுக்கலாம், இங்கேயும் உள்ளேயும் பூந்துக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், கடவுளையும் ஏமாத்துறான் அவன். அது ஆனால் இஸ்லாம் ஏமாத்தாது. அல்லாஹ் தெளிவான கொள்கை சொல்ல, எந்த செலவும் நம்மளுக்கு கிடையாது. சும்மா கையை முடிஞ்சு கழுவிக்க, கையை அல்லாஹ் தூக்கிக்க, முடிஞ்சு வச்சு சும்மா ஒளி செஞ்சுக்க, அல்லாட்ட கேளு. காலையில் 5-4 மணிக்கு கேளு. அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடிய காலையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ் கேட்கறதுக்காண்டி வர்றான். அங்கே பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாட்ட கேளுங்க, முடிஞ்சு போச்சு. ஈஸி. கைகள் வேணும்னா வந்துடுறோம். பள்ளிவாசல் என்ன கேட்குறோம்? இவ்வளோ டிக்கெட்டாக போட்டு விற்கிறவங்க. அவன் கிரான் டிக்கெட்டு பணக்காரனுக்கு 1500,
ரொம்ப மிக பிறப்புக்காரனுக்கு 3000 ரூபா, இவனுக்கு 10,000 ரூபா. ஃபஸ்ட்டு வந்த விபச்சாரம் வந்தால் கூட அப்போ அவ்வளோ விட்டுருவான் ஃபஸ்ட்டு. அப்போ காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே காசு தான். இங்கே எதுவுமே காசு கிடையாது. இங்கே பக்கெட் எடுத்து 10 ரூபா போடுங்க, 5 ரூபா போடுங்கிறது எதுக்கு? இந்த லைட்டு செலவுக்கும் கரண்ட் செலவுக்கும் இந்த மோதினார் இமாமு காசு கொடுக்கறதுக்கு தான் இங்கே கேட்குறாங்களே தவிர இங்கே வந்து பெரிய இது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. பக்கெட் என்ன நம்புது நம்மளுக்கு? 2000 ரூபா நம்புவோம். பார்த்து நேற்று எண்ணுறான் பாருங்க, அங்கே எப்படி எண்ணுறான்? மிஷின் வச்சுருக்கான் எண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொட்டுறான் கொண்டாந்து தங்கத்தையும் வெள்ளியவும் காசையும் கொஞ்சம் எங்கேருந்துடா கொட்டுறான்? எல்லாம் கடவுளுக்கு. அங்கே வந்து என்ன, கடவுளுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன். நான் திருடுற விஷயத்தில் 100 ரூபா கிடைச்சா 30 ரூபா உனக்கு போடுறேன். இதான் அவன் கடவுள். நம்ம கடவுள், நம்ம அல்லாஹ் அப்படி கிடையாது. எளிமையாக நிதானமாக எப்படி இந்த உலகத்தில் வாழணுமோ அதை சரியாக சொல்லி இந்த உலக மக்களுக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த வழிமுறையில் தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த மார்க்கம்தான் உலகத்தில் எல்லா மார்க்கத்தையும் மண்ணள்ளி போட்டு மூடிட்டு மேலே வரப்போகுது. நிச்சயமாக அது மேலே வரும். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நிச்சயமாக இந்த மார்க்கம் இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக மேலோங்கி நின்றோம். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த மார்க்கத்தை போய் ஒட்டிக்கணும். நம்மள்ட்ட அமல்கள் இல்லைனாலும் ஒட்டிக்கணும். அழகான மார்க்கம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஒரு சூப்பர் மார்க்கமாக இருக்குது. எல்லா மனிதர் வழிகட்டில் போனால் போயிட்டு போகிறான்னு கண்ணை மூடிக்கிட்டு மௌத்தார வரைக்கும் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழக்கூடிய தௌஃபீக் எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். இந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.